மாண்புமிகு உறுப்பினர் அசோகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எல்லாரும் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த வளம் வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து மொத்தமே 5% தான் இருக்குது. இன்றைக்கி கர்நாடகா பார்த்தீங்கன்னா 42% இருக்குது, ராஜஸ்தானில் 27% இருக்குது, ஆந்திர பிரதேசில் 17% இருக்குது. 5% இருக்கிற மாநிலத்தில் வந்து ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வேதாந்தா குரூப் வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் இருந்து அவங்க நடத்தி சரியாக நடத்தலை. இப்போ மீதி எல்லா உலகத்துலேயும் வந்து நடக்கிறாங்கன்னா சில விதிமுறைகள்லாம் உண்டு. அந்த விதிமுறைகளை மீறி அவங்க நடத்துறதுனால தான் நம்ம வந்து அதை எதிர்த்தோம். தூத்துக்குடியிலே வந்து விசைவாயுகள் எல்லாம் திறந்து விட்டாங்க. அந்த திறந்து விட்டதுனால தான் மக்களுக்கு பாதிப்பு வருது. அதை சரியாக கடைப்பிடித்திருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. அதே மாதிரி இவங்க வந்து இங்கே ஒரு 2000 ஏக்கரில் ஆரம்பிக்கிறாங்க நிறுவனத்தை. அந்த 2000 ஏக்கரில் ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு அதோடைய பை ப்ராடக்ட், அந்த பை ப்ராடக்ட் எல்லாமே வந்து விசைவாயுகளாக இருக்கிறதுனால அது வந்து growth ஆஃப் அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே மாதிரி விவசாயம் பாதிக்கப்படும், நீர்நிலை பாதிக்கப்படும், அதே மாதிரி பறவைகள் இவங்க எல்லாத்தையும் பாதிக்கப்படுறதுனால இதை வந்து நம்ம முதலமைச்சர் சரியான நேரத்தில் வந்து தடுத்து நிறுத்தினதுனால மதுரை மக்கள் எல்லாரும் அதை வரவேற்று அதுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வேதாந்தா வந்து திருப்பியும் இங்கே வரக்கூடாது, வந்தால் நமக்கு வந்து ஆபத்துங்கிறது தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.